இந்த உலகில் மனிதன் தேடுவது நிம்மதியைத்தான். ஆத்மாவை யாரும் தேடவில்லை. ஆண்டவனை தேடினான். ஏன்? பொருள் பெறுவதற்காக. ஆண்டவனை தேடினான் பொருள் பெறுவதற்காக. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் பேசும்பொழுது கூறுவார், பொன்னுக்கும் பொருளுக்கும் குடகுடமாக கண்ணீர் வடிக்கின்ற இந்த கூட்டம் தெய்வத்தின் அருளுக்காகவோ பேரின்ப ஞானத்துக்காகவோ கண்ணீர் வடித்தது உண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் அப்படி ஒரு மனிதன் இருந்திருப்பான் என்றால் அது லட்சத்தில் ஒருவனாய், கோடியில் இருவராய், விரலிட்டு எண்ணிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பார்கள். ஆனால் மனிதன் எந்நாளும் தேட வேண்டியது பேரின்பத்தையும் ஞானத்தையும் தான். ஒன்றே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இயலாமையில் ஒருவன் பக்தி கொண்டு விடுகிறான். ஏன்? இயலவில்லை என்று. ஆனால் இருக்கும் பொழுது இருமாப்பு பெற்று விடுகிறான், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று. இந்த இருமாப்பு தான் அவனை இயலாமை ஆக்கியதா, அல்லது இயலாமை என்பது இயற்கையிலே வந்ததா என்பதை உணர்ந்து பார்க்கின்ற நேரத்தில் கிடைக்கின்ற விடைதான் ஞானமாக வந்து விடுகிறது. இவைகள்தான் மனிதனுடைய தர்க்கத்தில் காரணம். கர்மாக்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம், உனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று கேட்டால், எல்லாம் என் கர்ம வினை. இந்த கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையா என்று கேட்பார்கள். ஆனால் சிலர் சொல்வார், என்னையா கர்மா, உனக்கு அறிவு இருக்கு, உடல்ல வலிவு இருக்கு, நீ செயல்படுவது வேண்டியெல்லாம் விட்டுட்டு கர்மாவின் மீது ஏன் பழி சொல்கிறாய்? அப்படி ஒரு கர்மா என்னும் ஒரு சக்தி இருக்கிறதா? அது இருந்தது உண்மையா? அது நேருக்கு நாம் கண்டிருக்கிறோமா என்றெல்லாம் கேட்டவர்கள் பல கோடி பேர்கள் இருக்கிறார்கள். காற்று இருக்கிறதா என்றால் உணர்ந்தால்தான் இருக்கிறது என்று புரிய முடிகிறது. காற்று வீசவில்லை என்றால் காற்றே இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அந்த காற்றை உணர முடிந்தது. இதுபோல் கர்மாவை மனிதன் உணரத்தான் முடியும். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வுகள் இருக்காது. ஏன் இருக்காது என்றால், ஒரு இரும்பை ஒரு காந்தம் இழுத்து கொள்ளும் என்பது விதி. ஆனால் இரும்பு மண்ணில் புதைந்து கிடக்கிற பொழுது அந்த காந்தத்தால் ஈர்க்க முடியாது. ஏன்? அந்த மண்ணு தான் அதுக்கு தடையாக இருக்கும். அதுபோல புனிதமான ஆன்மாவை இறைவன் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆணவம், கர்மம், மாயை போன்ற மயக்கங்களும், மண்ணுடைய தேவை என்னும் மனிதனின் ஆசை நிபர்த்தங்களும், அவனுடைய பேராசை கொள்கைகளும் அவனுடைய ஆத்மாவை மூடி மறைத்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவன் பேராற்றலாகிய இறையருளை பெறுவதற்கு அதுவே தடையாக இருக்கும். இந்த மயக்க நிலைகளிலிருந்து விடுபட்டு விட்டால் இந்த பேரானந்தத்தை அடையலாம். ஆனால் எடுத்த பிறவியை முடிக்க முடியுமா என்று கேட்டால் அது மட்டும்தான் முடியாது. எடுத்த பிறவியை முடிக்க வேண்டும் என்று இருந்தாலே ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால், உலகத்தில் எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அதற்காக காலத்தை பாடுபட வேண்டும் என்று கட்டாயத்துக்குள்ளே மனிதன் வந்து விட்டான். ஏன்? கல்யாணத்தை முடித்தான், மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தத்தில் வந்தான். நிர்பந்தத்தில் ஏற்பட்ட விளைவிலே குழந்தைகள் வந்தது, காப்பாற்ற வேண்டும் என்னும் தலைவிதி ஏற்பட்டது. இந்த விதிகளிலே இயலாமை தோன்றுகிற பொழுது கடன்கள் வந்தது. இந்த கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டும் என்பதற்காக காலகாலமாய் காத்து கிடக்கிறான் இந்த மனிதன். ஆக இவன் கடவுளை தேடுகின்ற நாள் எந்த நாள்? இத்தனையும் அவனுக்கு தடையாக இருக்கும். அதைத்தான் அருணகிரியார் சொல்லுகிற பொழுது சொல்வார், இந்த வாழ்க்கை, இந்த உலகம், நம்முடைய வாழ்வு என்பது சம்சார சாகரம் என்று சொல்வார். சாகரம் என்றால் கடல். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல முடவனை தூக்கி போட்டு நீச்சடித்து கரை சேரனா முடியுமா? கைகால் உள்ளவங்க கூட எதையாவது உதஞ்சி பிடிச்சாது ஒரு வழியில் தேரத்துக்கு வழிகள் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் முடவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னா எப்படியா தூக்குறது? அவனும் வர முடியாது, மற்றவங்களும் அவனை தூக்குறதுக்கு கஷ்டப்படணும். அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் வேலை செய்யும். மனிதன் ஒரு பள்ளத்தை தாண்டி விடலாம் என்று முயற்சி செய்கிறான், அது அவனுடைய அறிவு. ஆனால் தாண்டுகிற பொழுதோ தடுமாறி விழுந்து விடுகிறான், அது அவனுடைய விதி. விழுந்து விடுவான் என்பதற்கு காரணமாக இருந்ததே அதுதான் அவனுடைய கர்மம். இந்த கர்மத்தை அனுபவிச்சுத்தான் தீர்க்க முடியுமே தவிர கற்பனை செய்தோ கனவு கண்டோ இதை இந்த பூ உலகிலே தீர்த்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடைகின்ற இன்பமும் துன்பமும் எல்லாமே கர்மாக்களின் பயனாகவே இருக்கிறது. கர்மாக்கள் என்பதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இளங்கோடியர்கள் ஒரு இடத்தில் சொல்வார், உரைத்தால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுதலும்,
ஊழ்வினை பயனொந்து உறுத்தூட்டுவதும் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாவதும் என்னும் 3 நெறிகளை கொண்டு படைக்கப்பட்டதுதான் சிலப்பதிகாரம். இந்த ஊழ்வினை என்பதை கூட கர்மம் என்று சொல்வதற்கு வழிகள் உண்டு. முன் ஜென்மத்தில் நாம் இருந்து பிறந்து செய்து கொண்ட சில விட்டகுறைகளை அடுத்த பிறவியில் இருந்து அனுபவித்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் ஞானியர்கள் கர்மா என்று கூறி நமக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த ஊழ்வினையை உறுத்தூட்டுவதன் காரணத்தினால்தான் நாம் இந்த உலக வாழ்வை தொடர்ந்து கொண்டோம் என்றும் இந்த உலக வாழ்வை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றும் நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் அதில் கேட்டார், நான் எந்த பாவமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கவில்லை, தர்மங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு தாங்க முடியாத வேதனையும் தீராத ஒரு துயரமும் இருக்கிறதே ஏன் என்று கேட்டால், அதுக்கு ஞானிகள் வாயில் வரக்கூடியதுதான் உன் ஊழ்வினை பயன் என்னும் கர்மங்கள் தான் உனக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த பிறவியில் நீ நல்லவனாக இருந்து இந்த வேதனைகளை அனுபவித்து மனதார இனி அடுத்து பிறவி வேண்டாம் என்று நீ முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்மாக்கள் உன்னை தூண்டிவிடப்பட்டது என்பதுதான் இந்த இடத்தில் விளக்கமாக இருக்கும். இப்படி எத்தனையோ ஞானிகர்களுக்கு இடையே கர்மாக்களை பற்றி நாம் பேசுகிற பொழுதெல்லாம் தெளிவான விஷயங்களைத்தான் நமக்கு கூறுகிறார்கள். செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மனமும் அறிவித்த முதலாய முதல்வன்தான் எம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்து எம்மை எமக்கு அருளியவார் யார் அருள்வார் அச்சோவே என்று திருவாசகத்தினை அச்சோவ பதிகத்தில் மாணிக்க வாசகர் ஒரு அருமையான ஒரு பாடலை கூறினார். அந்த இடத்துல மும்மை மலம் என்று சொன்னார். மலம் என்றால் ஆணவம், கர்மம், மாயை. ஆணவம் நான், என்னால் முடியும், என்னால் இயலாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். என்னால் முடியும், என்னால் முடியும், இயலாதது எதுவும் இல்லை என்று சொல்பவன் 3க்கு 5 முறை மலம் கழித்து விட்டான் என்றால் அவனுக்கு எந்திரிக்க முடியாது. உண்மையா? 3க்கு ஒரு 5 முறை ஓயாது நிற்காமல் மனம் போயிடுதுன்னா அவனால் எழுந்து கூட நிற்க முடியாது. எங்கு சென்றது அவனுடைய ஆணவம்? எங்கே மறைந்தது என்னால் முடியும் என்ற ஒரு தைரியம்? இல்லை. அந்த இயலாமையை உருவாக்கியதுதான் கர்மம் என்பது பொருளாகும். அது இருக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள முடியாததுக்கு பெயர்தான் மாயை என்பதாகும். அதுதான் அனித்தியத்தின் தன்மை. ஆக இந்த இரண்டுமே ஒரு மனிதனை பாடம் புகட்டுவதற்காக வந்த செயலாக்கமாகத்தான் உலகில் இருக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் இருந்தாலும் இறைவனால் முடியக்கூடியது பல இருக்கிறது என்பதை அறிந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து தன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் தர்மத்தையும் தானத்தையும் மேற்கொண்டு அவனுடைய நடைமுறைகளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாகும். இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல என்றால் அதற்கு காலங்கள் போதாது. அடுத்த சொற்பொழிவில் இந்த கர்மாக்களை பற்றிய தொடக்கத்தையும் செய்து அதற்கு இந்த கர்மாவிலிருந்து மனிதன் விடுபட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு உரம் தவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. தவம் மட்டும்தான் இந்த கர்மாவிலிருந்து நம்மளை விடுபட வைக்க முடியும். எப்படி இந்த தவத்தால் விடுவிக்க முடியும் என்பதை நாம் சொன்னோம்னா, நம்முடைய ஆழ்மனதைக்குள் இருக்கின்ற ஆத்ம சக்தியிலே பதிவானதுதான் நம்முடைய கர்மாக்கள். நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற ஆத்ம சக்தியிலே பதிவாகி இருப்பதுதான் நம்முடைய கர்மாக்கள். இந்த கர்மாக்களை பதிவிலிருந்து விடுவிக்க முடியுமா என்று கேட்டால், நீடித்த தவத்தின் காரணத்தினால் தம்முடைய ஆழ்மனதில் இறை சக்தியவும் பிரபஞ்ச சக்தியவும் புதிய பதவிகளாக உருவாக்கி அந்த பதிவுகளை வைத்து பழைய பதிவுகளை இயங்க விடாமல் ஆக்கி கொள்ள முடியும். அப்படி என்றால் அதை வெளியாக்கி கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த தவம் தேவைப்படுகிறது. ஆகையினால் தவத்தினால் பெறாதது ஒன்றுமில்லை. தவம் என்றே இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தது. ஆனால் தவம் கொள்வதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. சமாதி அடைவதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒருவன் ஜீவசமாதி அடைய வேண்டும் என்று விரும்பினான் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் எந்த பாக்கியும் வைத்திருக்க கூடாது. மனைவிக்கு இதை செய்யணும், பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், பேரம்பேத்திகள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகளை எழுப்பி அதையெல்லாம் செய்யாத பட்சத்தில் ஞானத்தை தேடி போய் சிவசமாதி அடைந்து விட்டான் என்றால் அந்த ஆன்மான் மீண்டும் மறுபிறவி எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அப்போ சமாதி அடையக்கூடியவன் இந்த உலக வாழ்வினை பாக்கி வைத்திருக்க கூடாது. தவமடைய வேண்டியவன் என்ன செய்ய வேண்டும்? தன் உள்ளத்தில் இருக்கின்ற போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூது, வாதுகள் இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு சுத்த பிரமமாக தன் உள்ளத்தை வைத்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற பரந்த மனப்பான்மையை கொண்டு தர்மத்தையும் தானத்தையும் கையில் எடுத்து அறிந்தும் அறியாமல் செய்திருக்கும் பிழைகளுக்கு எல்லாம் மன்னிப்பையும் கேட்டு இனி பிழை செய்யாதிருக்க பெருந்தவத்தை கொடுக்க வேண்டும் இறைவா என்று நம்மை அவனுடைய திருப்பாதத்திலே அடைக்கலம் கொண்டு விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு அதை தவிர வேறு வழிகளே இல்லை. ஆகையினால் நம்முடைய மனதை இறைவன்பால் திருப்பி நம் உணர்வுகளை உண்மையின்பால் திருப்பி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவனுக்கு பறிகொடுத்து மாசிலாத மனதுக்குள் ஈசனை எந்நாளும் குடியிருக்க வைத்து இந்த உலகில் எந்நாளும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி வாக்கை தொடங்குவோம். வாழ்க என்று வாழ்த்துவோம். பயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள்ளிருந்து சொல்லு வாக்கெல்லாம் நீயாக இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். கோவில்பட்டி. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாடுகிறான். மனிதன் அடித்த சிலைகளிலே இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். கோவில்பட்டி. கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் விற்கிறியா? நீ எங்க விற்கிற? கோவில்பட்டியில் விற்கிற. ட்ரெயின்ல யாரு விற்கிறா? கால் வந்துட்டு வா. கடலை மிட்டாய். ஒரு மிட்டாய் கொண்டு வந்தியா? போய் உள்ள நீ கொண்டு வந்தியா? இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வா. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தேவையில்லாத மனிதர்களோடு நட்பு வைத்து, புரியுதா நான் சொல்றது? தேவையில்லாத மனிதர்களோடு நட்பு வைத்து பெரிய பெரிய வியாபாரம் என்று கற்பனை செய்து உழைத்த முதலையும் கிடைத்த நண்பர்கள் மூலமாக கடன்களையும் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நீ தெருவில் நிற்கிற மகனே. உண்மையாடா? கால் வந்துட்டு வா. ஆனா இப்ப கடன்களாலும் உடலாலும் வேதனை அடைகிறாய். இந்த கடன் பட்டதையும் தீர்க்கணும். அடுத்த வருமானத்துக்கு நல்ல வழி வேணும். உன் மேல ஒரு வழக்கு பதிவு செய்துக்கு 2 பேர் காத்திருக்காங்கடா. சரியா? அந்த வழக்குல உன்னை வெற்றியாக வைக்க நீ குற்றவாளி இல்லை, நீ யதார்த்தவாதி என்பதை நிர்ணயம் பண்ணி உன்னை காப்பாற்றிருந்தா போதும்லடா. கால் வந்துட்டு என் செல்லம். கூப்பிடுப்பா கருப்பசாமிய. கருப்பசாமிக்கு பலமுறை என்னை பார்க்கவா, பரமா இருந்து உன்னை காப்பாத்தி கை நிறைய செல்வத்தை தாரேன். இந்தா மகளே, வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா, பொம்பளையா இருந்து கைகால் ஓய்வு வரை உழைக்கிறாய், வருமானத்தை தாரேன், ஆனந்தப்படுவாய். எடுத்துக்கொள். சாப்பிட்டு போகணும், அறகுறையா பேரக்கூடாது என் பிள்ளைகள்லாம். இந்தா மகளே, சந்தோஷமா இரு. அதே கோவில்பட்டி எல்லை வரலாம். வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தவர்கள். யாருமா நீ? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்காரு வீட்டுக்காரரு? காலில் வந்துட்டு வா. அன்னமே என்ன வேணுமா? வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கேன்னு நான் சொன்னேன். புரியுதா? அன்னம் பூவே மண்ணோடு கிளியே இல்லி கூட மாடருமை அன்னர் தலையிடை கடைவானாக்கன். மகளே, நீ எத்தனை படிச்சிருக்கிற? 11 படிச்சிருக்க. நன்னூல்னு ஒரு நன்னூல் படிச்சிருக்கிய?
யாப்பு அலங்காரம் படிச்சிருக்கியா? பகுபரத இலக்கணம் படிச்சிருக்கியா? தொல்காப்பியம் படிச்சிருக்கியா? என்ன படிக்கலையா? ஞாபகம் இல்ல. அந்த சப்ஜெக்டாவது ஞாபகம் இருக்கா? இருக்கு. யாப்பருங்க அலக்காரிகை அப்படின்னு ஒரு யாப்பருங்க அலக்காரிகைன்னு சொல்லி காரிகை ஆசான் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். நன்னூல் இவங்க பெரிய நன்னூலு அப்படின்னு சொல்லுவாங்களே, நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். எதுக்கு உனக்கு தொடர்பு இல்லாதத சொல்லுதுன்னு நினைக்கிறியா? இல்ல உனக்கு தொடர்பு இருக்கு. இப்ப சொல்றேன் பார். அன்னம் பூவே மண்ணோடு கிளியே பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அன்னம் எதை சாப்பிடும்? பாலை சாப்பிடும், தண்ணீரை கழிச்சிரும். சாப்பாட்டையும் கோட்டரையும் வச்சா உன் புருஷன் கோட்டரை எடுத்துக்கிடுவான், சோறை வேண்டாம்ன்றுவான். உண்மையா? கால் வந்துட்டு வா. அதனால இவன் கடைசி வரை இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு பார்த்தேன். இப்ப அவனுக்கு ஒரு கால் பக்கத்துல வலியும் வேதனையும் இருக்கு. புரியுதா? ஆமா. இன்னும் கீழே விழக்கூடிய நேரம் வேற வந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாத இடங்கள்ல கடன் வாங்கி வேதனையை குழப்பி வச்சிருக்கான். இவைகளெல்லாம் தீர்க்கணும். அவனை சீர்திருத்தி தந்து உன்னை வாழ வைக்கணும். வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. உனக்கு ஒரு பிள்ளை பேராசிரியையாய் படித்து முன் வருவாள். சந்தோஷமா இரு, கவலை இல்லாம வாழ வைக்கிறேன். இந்தாம்மா, அள்ளி கொடுத்த காசு ஆனந்தத்தை பெருக்கும் மகளே, செல்வாக்காயிரு. சாப்பிட்டு போங்க செல்வங்களே, உட்காருங்க. கோயில்பட்டியா நீங்கெல்லாம்? பொய் சொல்ற மாதிரி தெரியுதே. உனக்கு கோயில்பட்டியா? டவுனுக்குள்ள எந்த இடம்? 1 2 3 4 5 6. சாய்பாபா கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே அலைப்பாயுதே. யூடியூப்ல என்ன பார்த்துருக்கியா? நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாட்டு பாடுவோங்கிறதெல்லாம் கவனிச்சிருப்பிய. அதனால இந்த பாட்டு பாடுறாரு, இதுல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு மனம் குழம்புதியா? என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. தாலாட்டு பாடி தாயாக என்னம்மா வேணும்? நீ கேட்குற ஒருத்த கொடுன்னு சொல்லிட்டாரு, அதான் நான் ஒன்று கேட்கேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேனா? என்ன வேணும்? பக்கத்தில் வா. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அப்படியா? வராரா? ஏன் அவர் ஏன் அங்கே வரல? அப்படியா? கண்ணை மூடு. சரி, கால் வந்துட்டு வா. அமைதி. இடையில யாரும் பேசாதீங்க. ஹோய், பின்னாடி உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 4 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனவேதனை அடைந்து இருக்கிறீர்கள். உண்மையா? இந்த சூழ்நிலையில தன்னுடைய சொந்த இடத்துக்கு வர முடியாத வேதனையை அடைந்து விட்டான் உன் கணவன். ஆனா இப்போ அங்க இருக்கிற இடத்துலையும் உழைப்பு பெருமைக்குரியதாக இல்லாம ஒருவருடைய நட்பால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அந்த நட்பின் காரணத்தினால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அதனால இப்போ அவனுடைய உதவி வேணும் வேண்டாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு ஆதாரம் வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. அதனால் அவனை விட்டுறக்கூடாதுங்கிற நோக்கத்துல நீ தேடி தேடி போறியான். கால் ஒன்று. ஆனா அவன் முழு மனதோடு பாதிக்கப்படவில்லை. முழு மனதோடு பாதிக்கப்படவில்லை. சூழ்நிலையால் மாற்றப்பட்டு விட்டான். அவன் மனம் திரும்பும். உங்களை ஆதரவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உடையவனாக இருப்பான். இப்பொழுது உன்னுடைய கடனையும் தீர்த்தாரே, உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வாழ வச்சா போதும்ல, ஐஸ்வர்யமா இருக்க வைக்க. நல்லா இருமங்களே, ஆனந்தமாக. கர்மசாமிக்கு வண்டிகளை ரோட்ல விடாதீங்க, ஒதுக்கி விடுங்க. பிரத்தியாருடைய பாதைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கு. இந்த நம்பர் உள்ளவங்க உடனே வண்டியை மாத்துங்க. யாரா இருந்தாலும் சாலை ஓரத்தில் நிப்பாட்டிருக்க வண்டியை பூரா மாத்தி விடுங்க. ஓயாம மைக்கில் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருப்பூர், திருப்பூர். உங்களுக்கு திருப்பூரா? பொய் சொல்லி வாரீங்க. திருப்பூர்
ஸ்வீட் கடை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், உன் கடைக்கு போய் பார்த்தேன். வியாபாரம் கண்குளிர நடக்கு, கையில நிறைய பணம் சேர்க்க முடியல. சரிண்ணா? அதனால கொஞ்சம் பழைய கடன்களை தீர்க்கணும், ஒரு செல்வாக்கை அள்ளி தரணும். கருப்பசாமி நீ தொட்டாலே போதும் தொடங்கிரும். அதனால உன்கிட்ட 2 சீட்டை கொண்டு தந்திருக்கேன், தொட்டுத்தான்னு கேட்கிறேன். இந்தா தொட்டுட்டேன், வாங்கிக்கா, வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? இந்தா நல்ல வியாபாரம் வரும், பணம் பெருகி வரும்டா மகனே. ஆனந்தமாறு தங்க காசா கூடும். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. ஆமா, தன்னுடைய பிள்ளை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க. பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க. என்னையா பொம்பளை பிள்ளைக்கு? சரி, கால் வந்துட்டு வாங்க. நீ யாருடா? பக்கத்துல வாடா. இன்னொரு தான் கால் வந்துட்டாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு திருப்பூர் கிடையாதான். சரிதானா? கீழ்த்திசையில் உள்ள ஊர். அங்க கும்பிடுறதுக்கு நான் கருப்பசாமியும் உண்டு. உண்மையா? என் தங்கை காளியும் உண்டு, வர பேச்சியும் உண்டு, என்ன முனியும் உண்டு, சடையாண்டி உண்டு. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். உன் மக அடிக்கடி அவ புருஷன்கிட்ட சத்தியம் கேட்கா, இன்னும் குடிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்பதான் உன் கூட வந்து இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். அப்படிமா சாயங்காலம் தான் குடிப்பான் கெட்டிக்காரன். நான் பெருசா குடிக்க மாட்டேன், கொட்டரா தான் குடிப்பேன். இந்த குடியால இப்ப அவனுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய உழைப்பு வேஸ்ட் ஆயிடுது. மனைவியுடைய மனநிலைகள் சரியில்லை. இவன் திருந்துவானா திருந்த மாட்டானா தெரியல. இவன் கூட வாழுதை விட நான் சும்மா இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மனவேதனோட இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவான். குடி குடியை கெடுக்கும், குடி உயிர் நலத்துக்கு கேடு. அந்த லேபிளை படிச்சுட்டு கொட்டை எழுத்துல இருக்குமே அந்த பாட்டில் கொடுங்க. அந்த லேபிளில் நல்ல பெருசாளி இருக்கும்லாடா, இந்த எழுத்து தான் நல்லா இருக்கு, அந்த பாட்டில் கொடுங்க அப்படி சொல்லி வாங்கி குடிக்கான். என்ன அப்போ குடிக்கிறவன் அதை படிச்சுக்கிட்டு குடிக்கான அவன் கெட்டு போயிடுவான. மனிதனுடைய உயிருக்கு கேடுன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம அதை அனுபவிக்க விட்டுருக்கோம் இந்த உலகத்தில். உண்மையா இல்லையா? ஆனால் அதுக்கு நீதியெல்லாம் கிடையாது. குடிகாரனுக்கு ஏடா நீதி? குடிகாரனுக்கு நீதி உண்டுமா? அவனுக்கு தான் மதியம் மயங்கி போயிருமே, பிற நீதி எங்கே போய் பார்ப்பான்? ஓய், என்ன சத்தம் எழுதிய பார்க்க மாட்டான்ல. அதனால அவனை திருத்தி தரணும்னு கேட்குறீங்க. அவனை இங்கே கூட்டு வர முடியுமா? ஆம்பளை கூட்டு வா, 2 இழுப்புற அவனை திருத்தி தந்துருந்தேன். வா பக்கத்தில் வா. உனக்கு தொழிலை பற்றி என்னடா செய்யணும்? 3 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டு பேசலாம். போடு, கிடைச்சாச்சு, போ. உனக்கு பின்னால பேசுவோம். கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. தன்னுடைய தொழில் நடந்துகிட்டு இருந்தது திடீரென்று தடைப்பட்டு விட்டது என்று வேதனை அடைந்து வந்தவர் யார்? என்னடா தொழில் தம்பி? கால். அன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. திருக்குறள் படிச்சிருக்கியா? எத்தனை படிச்சிருக்க? 9th திருக்குறள் உண்டுல. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு இவன் சரி வருவான் இவன் சரி வர வேண்டாம்னு தெரியாமலே நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டல, என்ன ஒன்று சொல்ல மாட்டேக்க. அதனால வந்த விளைவு தான் இப்போ உன் தொழிலுக்கு வேண்டிய தடை. கால் விட்டுவான். அப்படியா? இப்போ உனக்கு கொஞ்சம் கடன்களும் இருக்கு, மன உபாதை இருக்கு.
உண்மையா இல்லையா? இடத்த மாத்த வேண்டாம். இதே இடத்துல உனக்கு ஒரு தொழில செம்மைப்படுத்தி தரேன். வேற என்னடா வேண்டும்? பக்கத்துல வா. வைகாசிக்கு பிறகு வீடு வாசலுக்கு பாக்கியம் தாரேன். சந்தோஷமா இருந்துக்கா. பணத்தை எடுத்துக்கா. எடுறா முதல்ல அந்த கைட்டு. சந்தோஷமா இரு. சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை உடல்நிலை சரியில்லாததை பற்றி கேட்க வந்தது யார்? யாருக்கையா உடல்நிலை சரியில்லை? வாமா, கால் வந்துட்டு வாமா. வகையில்லாத பேய்களோடும் நரிகளோடும் நாடி பேத கடமதில் இந்நாளிலே நம் நாடு எங்கே, வீடு எங்கே, தோப்பு நஞ்சை எங்கே, காப்பு புஞ்சை எங்கே, வியாபாரம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே? மகளே, உயிர்கொல்லி நோயாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தில் என்னைய பார்க்க வந்திருக்கிய. உண்மையா? உடம்புல எதிர்ப்பு சக்திகள் அழிந்து விட்டன. அதனால எந்த மருந்துகளும் இந்த உடலில் ஏற மாட்டேங்கிப்போம். அதனால ஜீவனோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, காப்பாத்திடலாமா காப்பாற்ற முடியாதா, கருப்பசாமிகிட்ட கேட்டுட்டு நம்ம இருப்போம்னு சொல்லி வந்திருக்கலாம். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. டாக்டர் நுரையீரலை பத்தி என்னப்பா சொன்னார்? நுரையீரலில் உள்ள மூச்சுக்குழல் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கு. மனநிலைகளும் சரியில்லாமல் இருக்கும். இருக்கா? இந்த 3 இருக்கும். அதனால இதை காப்பாத்திடலாம்னு சொல்லி கருப்பசாமிட்டு உத்தரவாயிடுது. ஒரு முறை காலில் விட்டுவாங்க. இன்னொரு காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாமா, பக்கத்தில் வாமா, சாப்பிடு. மனநிலைகள் சீராகும். நரம்பியில் இருக்கக்கூடிய பெண்டு நீங்கிரும். தைரியமாக வெற்றியாகும். இந்தாப்பா காபாய் தரேன். கொஞ்சம் கடன்கள் இருக்குடா, தீர்த்து தரேன். சந்தோஷமா பக்கத்தில் வா. எங்க வேலைக்கு போற? அதே கல்லூரியில் வேலைக்கு போயிடுவேன். ஓ, கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். சொத்து சம்பந்தமாக வில்லங்கம் அடைந்து வேதனை உற்று வந்தது யாரு? 3 பேர் இருக்காங்களாம் இதே கேள்விக்கு. 2 3. நீங்க திருப்பூர் இல்லைங்க. விளைநிலம் தோட்டத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ தோட்டத்தை பத்தி கேட்டது. உனக்கு எத்தனை ஏக்கர்? உனக்கு அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 பம்பு செட்டு ஒடிஞ்சு கிடக்கிறது யாருக்கு? நீ கால் வந்துட்டு. இவன் யாரு? பைய போட்டு தாண்டுதான். யாருடா அது? வா 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 வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க ஏரியாக்குள்ள கற்பராயன் ஒரு சாமி வராரு, எங்கடா இருக்காரு? இப்போ உன்னுடைய தோட்டத்து பிரச்சனையை போய் பார்க்கும் பொழுது கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சரிண்ணா? அதனால நீதிமன்றத்துக்கு போனாலும் உங்க பக்கம் செல்லுமா செல்லாதாங்கிறது கொஞ்சம் வில்லங்கமான ஆட்களாக இருந்து உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பணம் தந்து ஒதுக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கான். இப்ப பணம் வேணுமா இடம் வேணுமா? கால் ஒன்றுவா, கால் ஒன்றுவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வா, பக்கத்துல வா, குழம்பாம வா. அந்த இடத்த வாங்கி தந்துட்டேன்.
ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு உத்தரவு தான். அடுத்து போ. கருப்பசாமி, அதே திருப்பூர் எல்லை தோட்டம் தோட்டமா கேட்க வந்த பெண்ணடியாள். என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுதுங்கிறதான் நீ கேட்கணும்னு உள் மனசுல நினைச்ச. ஆனா வெளி விஷயத்துல இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தா கொஞ்சம் வளர்ந்துக்கிடலாமான்னு நினைச்சு வந்திருக்க. இப்போ உன்னுடைய பிள்ளைகளை போய் நான் பார்த்தேன். இப்ப 2 வருஷ காலமா தொழில் செய்தாலும் பணம் நிற்காத நிலைமையும், உழைச்சு அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைகளை மாத்தி தந்தா போதுங்களா? அந்த பூமி பிரச்சனையை தீர்த்தாரேன், உன் கடனையும் நீக்கித்தாரேன். இந்தா காப்பாத்தியாச்சு. நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு திருப்பூர் மருத்துவம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? மருத்துவம். என்னடா தம்பி மருத்துவம்? யாருக்கு? யாருக்கு மருத்துவம்? என்ன மருத்துவம்? கால் உண்டு வா. யார் இது? பக்கத்துல வாங்க. உட்காருமா, பேசாம. அண்ணா எரிச்ச போடா. என்ன பக்கத்துல வாங்க. கொஞ்சம் அமைதியா கண்ண முடி உட்காரு. உன் பேர் இருக்கா? உன் பெயர் என்ன? அப்படியே ராணி. வேற கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. ஐயா, என்ன விஷயம் உங்களுக்கு? இவங்களுக்கு மன சிதைவு நோய் வந்திருக்குடா. மன அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால விடாது மொழிதல், வீட்டை விட்டு எங்கேயாவது தானா வெளியே போகுதல், இரவில் தூங்காத குழப்பம் வருதல், சதா காலகட்டமும் டென்ஷன் இது நடந்து கொண்டே இருக்கும். அதனால இதுக்கு மாத்திரைகள் சாப்பிட்டாலும் தூங்குறதுக்கு கொடுத்தாலும் தூங்காது. இது துடிதுடிப்போடு இருக்கும். ஆக அந்த மாத்திரைகளும் இப்போ தோத்து போச்சு. அதனால இதை திருத்துறது எப்படின்னு இப்போ கேட்க வந்திருக்கேன். நல்லா இருக்கியா? நீ சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கல. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? சரி, காலைல விட்டுவாங்க. தம்பி இங்க வா. 3 முறை என்னைய பார்க்க வரணும். 3வது முறை வரும் பொழுது இயல்பாக இவளுடைய மனநிலையை சரியாக்கி உத்தமமான பெண்மகளாக காப்பாய்த்தாரேன். வா, பக்கத்துல வா. நல்லா இருக்கு மகளே. வேற என்னப்பா வேணும்? இந்த சந்தோஷமா ஆக்கி தரேன். நல்லா இருப்பா. சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு ஒரு டாக்குமெண்ட் போட்டு முழுசா முடியலன்னு சொல்லி யாரோ வந்திருக்காங்களே. என்ன டாக்குமெண்ட் முடியலையா? அப்படியா? டாக்குமெண்ட் யாருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க? சீல் ஆயிடு, ரிஜிஸ்டர் ஆயிடுதா? ஆகலையா? அப்படியா? கால் விட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லைக்குள்ள காளியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்கடா இருக்கு? காளியம்மன் ஒரு தேவதை இருக்கு. நீங்க வச்சிருக்க சொத்துக்குள்ள நம்ம கருப்பசாமி கரையோரமா இருக்காரு. சரியா? ஆனா அந்த இடத்துக்குள்ள பூமிக்கு கீழே பல பொருள் இருக்குன்னு அந்த காலத்துல சொன்னாங்கடா. அதுல சில சிலைகள் தான் மறைந்திருக்கிறது என்பது உண்மையாகும். ஏனென்றால் ஒரு காலத்தில் சாஸ்தா வழிபாடு செய்தவர்கள் ஐயனார் வழிபாடு செய்யக்கூடிய இடம் தான் அது. அந்த இடத்துக்கு தென் திசைக்கு போனேன். ஒரு கிணறு இருக்கா, பழைய கிணறு இருக்கா? கால் ஒன்று போ. கருப்பசாமிக்கு இந்த பங்காளிகள் ஒரு 4 பேரை பார்த்தேன். 3 பேர் வில்லங்கம் பிடிச்சவனாக்கான். ஒருத்தன் மட்டும் உங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தூதுவம் கணக்க பேசிக்கிட்டு இருக்கான். சரியாடா? அதனால இப்போ போலீஸை வச்சு ஒரு சில முடுக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை மாத்தி உங்களுக்கு நீதியான பங்கை வாங்கி தந்தா போதுமா? உங்க டாக்குமெண்ட்டை வந்து நீங்க இப்போ போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டாலும் நகல் கூட கிடைக்காது. அதுக்கு நீங்க போய் ஏமாந்து வந்திருக்கலாம். உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. பழனிமலை முருகனை போய் பார்த்தேன். என்னடா சொன்னாங்க? போய் அப்படியா? தெளிவு கிடைக்கிறேன். இப்போ உனக்கு இந்த சொத்தை நான் முடித்து தந்துட்டா போதும். வில்லங்கெல்லாம் உங்க பங்கை வாங்கி தந்துட்டா போதுங்களா? 1 2 3 4 5 6 7 ஒரு பொம்பளை பேர் அந்த பத்திரத்தில் வருதா? யாருடைய இது?
அர்க்காணி அம்மாள் எங்க இருக்காங்க? ஆமா, அவங்க பேர்ல உள்ள ஒரு சொத்துல ஒரு பகுதி உங்களுக்கு வரணும். கால் வந்துட்டுவாம், படிச்சு விட்டுருவாம். கர்மதாமிக்கு இந்தாப்பா அசத்துவம் படி. யாருக்கு கொடுத்துருக்க? அப்படியா? அந்த டாக்குமெண்ட் வேணுமா? அந்த 9 லட்சம் வேணுமா? 9 லட்சத்தை வாங்கி தரேன், 1 லட்சத்தை கோயிலுக்கு கொடுத்துருப்போம். இந்த நல்லா இருக்கு, ஆனந்தமா இருடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாப்பிட்டு போகணும். அறவுரையா பேராத என்னை பார்க்க வேண்டியிருக்கு தம்பி. ஆமா, திருவண்ணாமலை அடுத்த ரவுண்டு திருப்பூர். திருவண்ணாமலை ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? பாஸ்போர்ட் யாரடா வச்சிருக்கா? திருவண்ணாமலையில இருந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? ஏய் மாட்டிக்கிட்டான். திருவண்ணாமலையில இருந்து பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா? ஃபாரின் விஷயமா? பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போகாம இருக்கிறது யாரு? புரியல? வா, கால் ஒன்றாடா. கச்சேரி பிச்சரி கச்சேரி சிரிச்சுட்டா உன்னை கூப்பிட்டு நினைச்சேப்பா. உடும்பிய பிடிச்சி ஆட்டி விடுவேன். இன்னொரு தரம் நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? வச்சிருக்கானா? சரி, அமைதி, வரலாம்டா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ இருக்கிற வீடு உனக்கு சொந்தமாடா? சொந்த வீடு. சொந்தமா நிலைக்குங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கா? டவுட் இருக்குல்ல? கால் விட்டுவா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை. வாடா தம்பி வா. வேணும். இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். ஆமா, ஒரு சில நண்பர்கள் உதவி செய்வதாக நினைத்து வேற ஊருக்கு கூட்டு போறாங்களே தவிர அதுல பிரயோஜனப்படவில்லை. அதனால இப்போ அந்த பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்க. இன்னும் 9 மாதம் கழிச்சு தான் நீ வெளிநாட்டுக்கு போவ. அதற்கு இடையில உனக்கு வருமானத்துக்கு வழியும் தாரேன், செயலும் தாரேன். வேற என்ன வேணும்? முதல்ல வேலையை தாரேன். கல்யாணத்தை பத்தி பேச்சு இல்லையா? பொறுமையாயிரு. அந்த வீட்டை உனக்கு உரிமை உண்டு. சில காலம் ஒதுங்கி இருப்பாயாக. வாழ்க. சிந்திராத எஞ்சிக்கிறதுக்கா கிடைச்சிடறேன் போ. கிடைச்சிருண்டா. கர்மசாமிக்கு தொழில் பார்த்து கடன் பட்டு வந்த மனிதன் யாரப்பா? என்னடா தொழில் பார்த்த தம்பி? கால விட்டு வா. கண்கள் காணும் தம்பி. இன்னொரு தடவை கால் விட்டுக்கா. வேற பிசினஸ் பார்த்துருக்கான். பேக்கரியில் இருக்கும்போதே வேற சைடா ஒரு பிசினஸ் பார்த்தேன். என்னது? ஏஜென்சி. அதுல எவ்வளவு ஓடிச்சு வண்டி? திடீர்னு உனக்கு பேக் அடிச்சிடுது. சரிண்ணா? ஆனா இப்போ உனக்கு உன்னுடைய தொழில் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். 1 2 3 4 5 உன்னுடைய தொழில் ஸ்தானம் இருக்கிறதுக்கு ரோட்டில் வலது புறத்துல போய்கிட்டு இருந்தா ஒரு மெயின் ரோடு வரும், வருதா? அதுல இடது புறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கா? ஆனா உன்னுடைய பகுதிக்குள்ள தொழில் முடக்கம் ஒன்றும் மாந்திரிக சக்தியால் உனக்கு தொழில் மடங்கி இருக்கு. புரியுதா? அதனால உன்னுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணி கடன் இல்லாம வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? கடனை தீர்த்தாருன்னு சொல்லிட்டேனே, ஏன் கவலைப்படுற? 3 முறை என்னைய பார்க்கவா? பௌர்ணமிக்கு முதலாள் வந்து பாரு, ஆட்சி விடுவோம். நல்லாரு ஓடு. கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை. நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை நடக்குமா? நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒருத்தன் கேட்கறான். யாரு பாது? ஆனா பொண்ணா? யாரடா அவன் பின்னால் நிக்க? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யார நினைச்சுக்கிட்டு இருக்க? கடனா? நான் கேட்கறது என்ன, நீ கேட்கறது என்ன? நான் நினைத்தது போல் எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். யாரா அது?
கருப்பசாமிக்கு பைசில் 1. சந்தோஷம்னு சொல்லு, மகிழ்ச்சி அடைவோம். அவ்வளவுதானே, வேற என்ன இருக்குடா? வாப்பா. மகாபரணவரே, நான் சொன்னா வருத்தப்படுவியா? இப்ப பூவை அள்ளி போட்டன, நீ எதுவும் புரிஞ்சியா? இப்படி அள்ளி போட்ட, உனக்கு புரியல, எனக்கு புரியும்ல. மந்திரத்தால ஓதி மதிமயக்கத்தால் உன் மகள் பிரிந்து சென்றாள். அவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டது. வேறொரு பாசம் பற்று வைத்து விட்டது. அதை தீர்க்க வேண்டும். காலில் விழுந்துட்டு வா. மந்திரமாவதும் நீரு வச்சுக்கா கவலைப்படுறாங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமாம், துயரம் மீதுதானா, உலகம் மீதுதானா. பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் அழக்கூடாது. அழுதான் நான் சொல்றது உன் மனசுல பதியாது. இப்ப என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்ணமுடே இந்தா, என்னை இருந்து பார்த்துட்டு போ, கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு, ஓடிப்போ. கருப்பசாமிக்கு திருவண்ணாமலை விவசாயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? உட்காந்து நல்லா சாப்பிட்டு போகணும். அரைகுறையப்பட்ட ஷிஃப்ட் அடிச்சு போடுவேன். போ 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 போ. சரி, கீழே விழுந்துடாத. போ. என்னப்பா விவசாயம்? விவசாய இடத்துலையா? கால் வந்துட்டு வா. ஏக்கா கீழே விழுந்துடாத. என்னக்கா சரக்கு போட்ட மாதிரி போற? மெல்ல போக்கா. ஏக்கா மெல்ல போக்கா. இன்னொரு கால் வந்துடும், இன்னொரு கால் வந்துடும், இன்னொரு கால் வந்துடும், இன்னொரு கால் வந்துடும். அதுல இனிப்பு இருக்குடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உங்களுடைய நிலங்கள், பயிர் வைக்கும் பகுதிகள், இவைகளெல்லாம் உங்களை உரிமையோடு பயன்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையா? அதனால அவங்கள்ட்ட இருந்து விடுதலையாக்கி உங்க உரிமையை நான் பெற்று தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்டா? கால் வந்துட்டு வா. ஓம். என்ன போன் வைக்கல. அதே மாதிரி அந்த இடத்தையும் மாத்தணும். உன் பொண்ணுடைய மனநிலைகள்ல கொஞ்சம் குழப்பம் அடைந்து பிரத்தியாரால ஒரு இடைஞ்சல் நடந்திருக்கு. அந்த இடைஞ்சலை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்லா. ஒரு 2 கேள்விக்கு தான் இன்னைக்கு விட. அடுத்து இவனுக்கு பின்னால பார்க்கலாம். சரியா? பௌர்ணமிக்கு வந்து சேரு, வெற்றியாக்கி தரேன். இந்தா, நல்லா இரு மகனே, என்னை பார்த்து போங்க போங்க. கருப்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை பகுதி நான் பார்க்கிற தொழிலெல்லாம் முடக்கி என்னை அநாத மாதிரி வச்சு வேதனைப்படுத்தி இருக்கிறாங்களே அப்பா. என்னடா தொழில் பார்க்க தம்பி? தேங்காய் வரும். தொழில் முடங்கிடுதா? கால் வந்துட்டு வாங்க செல்ல குட்டிகளே. இல்ல, கீரைகள் யார் போட்டிருக்கா? கீரைகள் தன்னுடைய இடங்கள்ல முருங்கை போன்ற கீரைகள் யார் போட்டிருக்கா? திருவண்ணாமலை ஏரியாவில் கீரைகள் தாவரங்கள் யார் போட்டிருக்கா? விவசாயத்துல பக்கத்துல நிறைய விளைஞ்சு கிடக்க. இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா தம்பி. குழந்தை இருக்கா உங்களுக்கு? இந்த தொழில் நமக்கு தொடர்ந்து நடக்குமா அல்லது இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. இதுல பல லட்சங்கள் உனக்கு நஷ்டமாயிடுது. இப்ப நீ ஒரு இடத்துல போட்டு வைக்கக்கூடிய இடம் கூட மாற்ற வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் பொறாமையால சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாடா? கால் வந்துட்டு வா. என்னடா? அதனால
இந்த தொழிலை உனக்கு வளப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்லா, சந்தோஷமா வாழ வச்சு தரேன். இந்த அப்படி கடன் படாம காப்பாத்துறேன். உன் பணம் வெளியில நிறைய கிடக்குடா, அதை பூரா வாங்கி தரேன். கடனும் இல்லாம காப்பாத்துறேன். இந்த அப்படி வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? கடனை தீர்த்துட்டேன்டா. நல்லா இருக்கு, என்னை பார்த்து போங்க செல்லுங்களே. சரி சரி. திருவண்ணாமலை பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? உன் பத்திரம் எங்கயா இருக்கு? கால் வந்துட்டு வா. வர இருங்க, மைக்கு முடியா. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீ பொய் சொல்லுதுன்னு சாமி சொல்லுத, என்னடா பொய் சொல்லு? நீ அந்த கல்வி தான் என்கிட்ட கேட்க வந்தியா? டாக்குமெண்ட் எங்க இருக்கு? கால் வந்துருவா. உப்பு அதிகம், உப்பு அதிகம். ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு வெண்ணியே போதும்பா. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ பேசணுமா நான் பேசணுமாயா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? கால் வந்துட்டு வா டக்குன்னு. உனக்கு துன்பம் 1000 இருக்கும், எது தீரணுமோ அதை நான் சொல்லணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 வருஷ காலமா பொல்லாத கடனும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? உன் பிள்ளைகளை காப்பாற்றுறது கூட வழி இல்லாம பொய் சொல்லிக்கிட்டு நீ வந்து தாத்திக்கிட்டானே இதை. உண்மையா இல்லையா? அதனால இப்போ சொந்த இடத்துல தலை காட்ட முடியாத மனவேதனையும் வருத்தமும் உனக்கு இருக்கு. இப்போ சில பேர்களுடைய துணையை மனதில் கொண்டு உன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க வயத்த கழுவுதியை தவிர கடனை நீ தீர்க்கல. அதுக்கு உனக்கு பணம் வேணும். உன் டாக்குமெண்ட்டை நான் மீட்டி தரதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. மீட்டி தரேன், அதுல இருந்து உனக்கு பணமும் தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. வா பக்கத்துல. உனக்கு உன் பெத்த பிள்ளைகள் மூலமாக உனக்கு பல இடைஞ்சல்கள் ஏற்பட்டு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. காப்பாற்றி தரேன், ஓடிப்போம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வேலூர். சாப்பிட்டு போகணும்பா, யாரும் ஓடி போயிடாதீங்களா. இன்னொரு தரங்க வேலூர் இவர் மட்டும் தான் வந்திருக்காரா? வேலூர் வேலூர் வேலூர். சொத்து சம்பந்தமா மனம் கேள்வி கேட்டு வந்தது யாரு? சொத்துக்கள் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு? சரி, உங்க ஊர் எல்லை கூட நான் போய் பார்த்தேன். அங்காளம்மனுடைய ஆலயம் இருக்கு. அதே மாதிரி அங்க கருப்பசாமியும் இருக்கு, பச்சையம்மாள் இருக்கு. சரியானா? கால் வந்துட்டு வா. வெறும் கடன் போதாது. இப்போதைக்கு 2.5 வருஷ காலமா செய்கிற தொழில முடக்கமும் பணங்கள் நஷ்டமும் தேவையில்லாத மரியாதைக்கு பொருத்தமில்லாத கடன்களும் உன்னை காப்பாற்ற முடியாம இருக்கு. உண்மையா? அதனால தொழிலை வளமாக்கி இந்த கடனை தீர்த்து தந்தா போதும்லா. ஒரு எழுத்து வடிவத்துல ஒரு டாக்குமெண்ட்டும் உங்க லாக்கில் இருக்கு, அதையும் மாற்றி தந்தா போதும்லா. கால் விட்டு வரலாம். அதனால இந்த கடனை தீர்த்தாரேன். வேற என்னப்பா வேணும் உனக்கு? இந்த குடும்ப ஒற்றுமைக்கு பங்குனி மாதம் வரை டைம் இருக்கு. பக்கத்துல வா, ஒற்றுமையாக்கி தரேன். பிள்ளை குட்டிகளை உன் சொல்லுக்கு கேட்க வைக்கிறேன். நல்லா இரு மகனே.
கர்மசாமிக்கு வேலூர் எல்லை பணம் சம்பந்தமாக நஷ்டமடைந்து வந்தது யாரு? அப்படியா? பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. இல்ல நீயும் பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்க வந்திருக்க? அது இல்ல. யார் இந்த பிள்ளையா? கால் விட்டாங்க. பக்கத்துல வா. எத்தனை வயசு ஆகுது இந்த பிள்ளைக்கு? பேசுமா? வேற என்ன பிரச்சனை? யாருக்கு? கண்ண மூடுங்க. கொஞ்சம் கண்ண மூடி உட்காருடா, பார்க்கணும். ஐயா சரி, இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கிற தொழில் வெற்றிகரமாக நடக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். யாதொரு தடையும் இல்லாமல் நடத்திருந்தா போதும்ல, வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம், அதை நிவர்த்தி ஆக்கிடுவோம், தெளிவு பண்ணி தரேன். கர்மசாமிக்கு லண்டன். இந்த பிள்ளை எதிர்காலத்தில் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும்டா. பக்கத்துல வாங்க. வேற என்ன வேணும் உனக்கு? தை மாதத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கா, வீட்டை வளர்த்து தரேன். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், மன உதவியும் கிடைக்கும். சந்தோஷமா வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோமா? கர்மசாமிக்கு அப்படியா? வேலூர் எல்லை பிள்ளைகள் கல்யாண விஷயமா கேட்க வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது. நேற்றே வந்து ஒரு கனி கிடக்க, யார் அது? ஒரு அம்மா. காதலித்ததை நினைத்து நடத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டு வந்தது யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஓஹோ, இன்னும் ஒரு தடவை கால விடல. மனத்தை அங்க கொடுக்காம சும்மா சும்மா விழுந்தீங்க. இப்ப வா. 5 வருஷமா போராடுத, கடுமையான போராட்டம். இதுக்காக எதெல்லாம் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் முடிவு எடுத்த. அந்த முடிவு எடுத்தையே தவிர அதுல வெற்றி பெற முடியல. அதனால இவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு நாளைக்கு கேட்டு நமக்கு தராம போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல மனத்துல வச்சு, கர்மசாமி நினைச்சா முடியாதா, அவங்களுடைய மனத்தை மாத்தி நான் நினைச்சதை நடத்தி தரணும் நீ கேட்க வந்திருக்கேன். அதானடா? நீ ஒரு பெரிய சினிமா நடிகையை விரும்பினா நான் பண்ணி தர முடியுமாடா? ஒரு கதைக்கு சொன்னேன், ஒரு கதைக்கு சொன்னேன். கால் வந்துட்டு வா. பாரு, உடனே வரான் பாரு. என்ன இன்னும் கொஞ்சம் சாமிட்ட மனத்தை கொடுறா. அவட்ட கொடுத்தது எப்படி சாமி உங்கள்கிட்ட கொடுக்க? வரலாம். இப்ப வாடா ஆம்பளை, கண்ண மூடி உட்காரு. அந்த பிள்ளையே நல்ல உறுதியான வாக்கு சொல்லலையேடா. அவளுடைய வார்த்தை உன் பக்கத்துல இப்ப இல்ல. அவ மனநிலைகள் மாறி போய் இருக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்க மாத்திட்டாங்கன்னு நீ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ. சரிதானா? ஆமா, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன், பொறுமையாயிரு. வெற்றி உண்டு. சரி, பாண்டிச்சேரி வெண்ணிதான் பிரச்சனை. தலைவன் தலைவி பாண்டிச்சேரி. நீங்க பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியாக்கா நீங்க? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி குறைவும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி கணவன் மனைவி 2 பேரையும் ஆனந்தமா வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. சுவாமியே, இப்ப மெல்ல மெல்ல அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். பொல்லாத நட்பால் அவன் புத்தி மாறி போச்சு. அந்த நட்பு இனி பிரிந்து விடும். உன் மருமகன் நல்ல பிள்ளையா ஆயிட்டான். சந்தோஷமா இருங்க. சபரிமலைக்கு வெற்றியா போயிட்டு வா மகளே, ஆனந்தமடைவாய். வாங்க. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு?
வாங்கப்பா, கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு, எங்க இருக்காரு? முனீஸ்வரர். வீட்டு இலையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு, இருக்கா? அதனுடைய அந்த பக்கத்துல போனா ஒரு மூல முடுக்குல தென் திசையில முனீஸ்வர சாமி இருக்காரு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள இப்ப போய் பார்க்கும்போது சனி பகவானுடைய ஆட்சியால உன் குடும்பம் 3 வருஷம் மனக்குழப்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உண்மையா? வருமானங்கள் சம்பந்தமாகவும், பிள்ளைகளுடைய மனசு சம்பந்தமாகவும், வாழ்க்கை சம்பந்தமாகவும் வீணான குழப்பத்தில் நீங்க மிதந்துகிட்டு இருக்கீங்க. இதனால ஒரு இடத்துல இருந்து உழைக்கக்கூடிய நீ இப்ப கொஞ்சம் இடமாறி உழைக்கணுங்கிற விதியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாடா? கால விட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ பக்கத்துல வா. ஒண்ணு கொஞ்சம் திசை மாற்றி கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வெற்றி ஆகி தரேன். ஜெயிச்சுக்கா, நல்லா இரு. மன அமைதியோடு வந்து சேருவீங்க, நிம்மதி அடைந்து வருவீங்க. நல்லா இரு. சாப்பிட்டுக்காங்க. கர்மசாமிக்கு திண்டிவனம் இல்லை, திண்டிவனம் பாண்டிச்சேரி, முண்டிச்சேரி. கண்மணியே ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிளியே, கண்டன் வந்தான் பாட்டிசைக்க. பிள்ளையினுடைய மனதை மாத்தி உங்களுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான மன வருத்தங்களை தீர்த்து வைக்கிறேன். வீட்டில் இருக்கிறதுக்கே தூக்கம் வராம துடிக்கிறீங்களே, அந்த நிம்மதியை காப்பாத்தி தரேன். வேற என்ன வேணும்? ஆனந்தமா இருங்க மக்களே. கல்யாணத்தை நடத்திடுவோம், காசு பணத்தோட வாழ வைப்போம். 2 பக்கத்துலையும் பணம் தந்துட்டேன், நம்ம கடனே இல்லையே. சந்தோஷமா இருங்க. இந்தாப்பா, ஆனந்தம் அடைவாய். சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே, சாப்பிட்டு போங்க. நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் இல்லை. என்ன என்ன ஏன் அவசரப்படுத்தீங்க? என்ன உங்களுக்கு? வரட்டும், வெளில வரட்டும். யார் இந்த அம்மா? வீட்டுக்காரங்க இங்கேயே இந்த அது வீட்டில். சரி, காலைல வந்துட்டு வாங்க 2 பேரும். தம்பி வாடா. என்னடா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிய? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? உட்காருமா. கண்ண முடுக்கா பார்க்கட்டும். இடுப்பிலிருந்து தொடை முட்டுக்கு கீழே வலி, வீக்கங்கள், நரம்பு சம்பந்தமான பிணி இருந்துகிட்டு இருக்கு, இருக்கா? அக்னியா எரியும் சில சமயத்தில். இதெல்லாம் நடக்கும். இது ட்ரீட்மெண்ட்ல குணமாகலையா? இதுவரை மருத்துவத்தில் குணமாக்கி தந்தா போதுமா உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்க. என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. இந்த வீட்டை முடிக்கிறதுக்கு இன்னும் 9 மாதம் இருக்கு. அதுக்கு பண உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல நண்பனுடைய உதவியில் உனக்கு பணம் கிடைக்கும். புரியுதா? ஒரு பேங்கை நீ அணுகுவ, அது உனக்கு திருப்தியான பதில தரல. ஆனாலும் உனக்கு இந்த வீட்டை நான் முடிச்சு தர வேண்டியது என் கடமை. 9 மாதத்துல முடிச்சு வெற்றியாக்கி தரேன். இந்த 2 கனியை சாப்பிட்டு தேய்ச்சிக்கா, உன்னுடைய வியாதி தீர்ந்துடும். நல்லா இருக்கு. வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன். செம்மையா இருந்துக்கப்பா, சந்தோஷம். கர்மசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை. கால் வந்துட்டு வரலாம். நீ நாகப்பட்டினமாக்கா?
உனக்கு நாகப்பட்டினமா? வேதாரண்யம். திருமறை காடு அது இறைவனின் வீடு. அப்பா, பொண்டாட்டி எங்கடா இருக்கா? என்ன வேணும்? கண்ணை முடுறா பாப்போம், என்னதான் செய்யறன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 அப்படியா? காட்டு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. என்ன இடம் ஊர் மாதிரி வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு நாகப்பட்டினமா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷமாக தொழிலை மாத்தி மாத்தி செஞ்சு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையா? இந்த தொழிலுக்கு வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமோன்னு ஒரு பயம் உனக்கு உண்டு. உங்க வீட்டுக்கு பின் திசையில போய் பார்த்தேன், கொஞ்சம் தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இருக்க. அந்த ஓடக்கரை எங்க இருக்கு? அதுக்கு பக்கத்துல அடக்கம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கா? அங்கிருந்து ஒரு ஆவி வருது. அது உன்னுடைய வீட்டுக்குள்ள புகுந்து உன்னுடைய தொழிலையும் முடக்கி கிரக நிலைகளும் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கு. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் அடைந்திருக்கிறாய். புரியுதா உனக்கு? அதனால இந்த நிலைகள்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி விருத்தியா வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. நீ நினைத்தபடி பிள்ளைகளுக்கு படிப்பும் உத்தியோகமும் தாரேன். புண்ணியமாக இருப்ப, வெற்றி அடைவாய் மகனே. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். வீடு சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தது யாரு? வீடு சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யாருப்பா? போட்டாடா உனக்கு வீடு. வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வருக 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 வருக. கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். என்னென்ன வீடு? கால் ஒன்று வரலாம். உட்கார முடியுமா? முடியாது. இதுவரை 12 ஆண்டு காலங்கள் தொழிலாலும் நலத்தாலும் கோடி பணங்களை வரவு செலவு பார்த்தது உண்டு. உண்மையா? ஆனா சொந்தமா இருப்புன்னு ஒரு ஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய நிலைமைகளும் கிரக அமைப்புகளும் இதுவரை வரல. ஆனா அடுத்தவர்களுக்கு வீடை வாங்கி கொடுக்கறதுக்கும் கட்டி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துச்சு. ஆனா உனக்கு கட்டி இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. வரக்கூடிய வைகாசி மாதத்துல உனக்கு சொந்தமா வீடு அமையும். ஒரு பிள்ளையை பத்தி இருக்கக்கூடிய மன வேதனையும் தீரும். உடல்நிலை சம்பந்தமான கோளாறு நீங்கும். வேற என்ன வேணும்? இந்த கடனை தீர்க்கிறதுக்கு நல்வழிப்படுத்தி தார, கருணையோடு இருக்க வைக்க. வீட்டில் வெங்கடாஜலபதி எந்த இடத்துல இருக்கிறார்? அவர் இன்னும் கும்பிடு, என்னையும் கும்பிட்டுக்கா. ஜெயிச்சு வருவப்பா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு பிள்ளை கல்யாணத்தை பத்தி காட்டு வந்தது யாரு? என்னடா கல்யாணம்? யாருக்கு? பிள்ளைக்கா பொண்ணுக்கா? ஹால் உண்டு ஹால் உண்டு ஹால் உண்டு ஹால் உண்டு ஹால் உண்டு. சாப்பாடை முடிச்சுட்டு போங்க அண்ணா. தம்பி நீ நல்ல காலில் விடலையா? அவர் சொல்லிட்டாரு. தூரமா கொஞ்சம் வேண்டிதாங்க வரலாம். இந்த மண்ணும் கடல் வாழும் மடிந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. இந்த பாட்டு கேட்டிருக்கியா? பாசமலர். உன் பிள்ளையுடைய உள்ளத்தை பார்த்தேன். தேவையில்லாத பாசத்தால மனம் குழம்பி வேதனை அடைந்துகிட்டு இருக்காடா. உண்மையா? அந்த பாசத்தை அறுத்தாச்சுன்னா நீ சொல்லக்கூடிய வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிரும். படி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா.
சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா வதம்பி வா கனவில் நினையாத வாடா. கிரகங்கள் எல்லாரையும் திசை திருப்பிரும்பா. கிரகங்கள் எல்லாரையும் திசை திருப்பிடும். யாரும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. அவதார புருஷர்களே இந்த உலகத்தில் மயக்கத்தில் மயங்கி விட்டார்கள். அதனால பிள்ளைகளுடைய கல்யாணத்தை வரக்கூடிய பங்குனி 20ஆம் தேதிக்கு மேல் வெற்றியாக நடத்தி தாரேன். நீ சொன்னபடி மாப்பிள்ளையை அமைச்சு தாரேன். நல்லாரு மகனே, ஆனந்தமடைவாய். சென்று வா. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மனம் அடைந்து வந்தது யார்? கடன். கால் வரலாம். என்னப்பா ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குமாப்பா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே. ஆம், என்னது ஓ இது வந்து அதனால இப்போதைக்கு உன் கடனை தீக்கணும்னு நான் நினைக்கேன். ஒரு 5 லட்ச ரூபா கடன்காரன் உன்னை கொஞ்சம் நெருக்கமா வச்சு கொடுத்து இடி இடின்னு இடிக்கான். சரிண்ணா? அவன் வாயை முதல்ல அடைக்கிறதுக்கு ஒரு பணத்தை தாரேன். அதே மாதிரி இந்த கடன்கள் வருவதற்கு காரணம் கிரகங்கள் தான் காரணம். உழைத்த உழைப்பு திடீர்னு பலன் இல்லாம போயிடுது. வந்த வருமானம் தடையாயிடுது. இதுல இருந்து மீளதுக்கு வித்து கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டேன். இருக்கா? அதனால உடம்பும் உயிரும் தான் இருக்கு. கடனுக்காக உடம்பு உயிரை விற்க முடியுமா? அதனால நான் கருப்பசாமி உன்னை கரை சேர வச்சா போதும்லா. இந்தா வெற்றியாக்கி தரேன். கூறுப்பா சாமிய. உயர்வாய். கருப்பசாமி தன்னுடைய பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. ஏய் அபிக்குட்டி, என்னல எங்கடா இருக்கா உன் பொண்ணு? சரி, கால் வந்துட்டு வா. என்னம்மா எங்கம்மா போறிய நீங்க? போங்க, தாத்தா அங்கிட்டு வந்து நீங்க கேளுங்க. காலில் விழுந்துடக்கூடாது பத்தியா? அம்மா தான் சொல்றேன். கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணன் நடை போட்டாளடி. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? வேலை வேணும். கண்டிப்பா வேணுமா? என்ன படிச்சிருக்கா? கண்ண முடிக்கா? என்னைய மட்டும் நினைச்சுக்க பார்ப்போம். கால் வந்துடும். இந்த அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வங்கியில் உனக்கு வேலை கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கா? நல்லா மாத சம்பளம் இந்த தர்மத்துக்கு கொடுத்துரு. சந்தோஷமா கேட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஃபாரின் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான கேள்வி கேட்டது யாரு? நீ என்னடா கால் எஸ் எக்ஸ்போர்ட்னாலே வெளிநாட்டுக்கு தானே. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம் பார்ப்போம். 1 2 3 3 காட்டுக்கு. உன் கூட எத்தனை பேருடா பார்ட்னராக வச்சிருக்க? முதல்ல நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அப்புறம் அவங்க வந்து தொழில் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சாலும் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அம்மாவை இப்போ இன்னொருத்தர் அம்மா 2 பேர் இப்போ 3 பேர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 3 பேர் வந்து இப்போ அம்மாவும் நானும். ஆமா, சரியா? இந்த தொழிலை உனக்கு வளமாக்கி தந்தா போதும்ல. இப்போ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டி இருக்கு. அது வந்துட்டு அந்த தொழிலை ஓகே பண்ணி விட்டுறலாம். நான் வர வச்சு தந்துட்டோம்னா கால் விட்டு வா. கர்மசாமிக்கு வாடா மகனே வா. இந்தா அற்புதமாக அந்த எக்ஸ்போர்ட்டை நடத்தி உனக்கு பணம் வந்து சேர்ந்தாச்சு. செல்வாக்காரு மகனே. வேற என்ன வேணும்? தம்பி கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அவன் ஒரு பொம்பளையை கூட்டு வருவான். கல்யாணம் முடிச்சு கொடுவோமாடா? போயிட்டு
அவனுக்கு அதுதான் சரியா அமைஞ்சதுன்னா அமைஞ்சாச்சு போ, உனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? இப்படி இப்படி இங்கு என்னது இது? சொரண்டை, கொஞ்சம் சொரண்டை 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 சொரண்டை. பொட்டாமட்டி ரொட்டிலே சுரண்டை சுரண்டை. எங்கக்கா போறிய? சுரண்டை வா. எங்க போறிய? கோயம்புத்தூர் போறிய? பேர பேசுவானே வாப்பா. சுரண்டை சுரண்டை வாப்பா. சுரண்டை வா. கணவன் மனைவி 2 பேரு. உனக்கு எந்த ஊருக்கா? சுரண்டை பக்கத்துல உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாலே 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டாரு. அதனால் நீ பார்க்குற வேலையில பிரச்சனையும் தேவையில்லாத உன் மீது புகார்களும் மேலே எழும்பி வேலையை உன்னை விட்டு பிடுங்கணும்னு ஒரு பிளான் நடந்து போச்சு. இப்போ மீண்டும் உன்னை ஜாயிண்ட் ஆக்கலாம்ங்கிற ஒரு நிலைமை உனக்கு புனர்ஜென்மம் போல உனக்கு பூத்து இருக்கு. ஆனால் அந்த வேலை உனக்கு நிலைக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கணும். வாங்கலாமா? உன் புருஷனோட சத்தியம்? குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். செய்வியா? அது எப்படி நடக்கும்? நான் குவார்டர் அடிக்காட்ட தூங்கவே முடியாத நீங்கள் சத்தியத்தை பிடிச்சிட்டு கேட்கிய கால் வந்துட்டு வாங்க. நான் சொல்ல உண்மையா பொய்யா? நீயே வாங்கி கொடுத்துருவியம்மா இல்லையா? ஆனாலும் நீ குடிக்கத்தான் செய்யணுமா? வேற வழி இல்லையா? பொய் சொல்லாடா புட்டா பேர். சரி நிப்பாட்டுறோமா? பாட்டில் நிப்பாட்டிடலாமுங்கயா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க நான் சொல்லதுக்கு? நீ நிப்பாட்டணுமா வேண்டாமா? சரி, வேற உங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு என்ன வர வேணும்? நீ சொன்னுடி கேட்டல, அதனால உன் பையன் சொன்னுடி கேட்கத்தானே செய்வான். உன்னை வேலைக்கு போக வைக்கிறேன். தை மாதத்துலேருந்து உன் பையன் ஒரு கட்டுக்கு அடங்கி நிற்பான். அப்படி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வா, பணம் வேஸ்ட் ஆகாம காப்பாத்துறேன். போயிட்டு வாங்க. கிடாரக்குளம் எல்லை வீராணம் 2 ஒரு குளத்து கரையில அந்த பக்கம் ஊரு இந்த பக்கம் ஒரு ஊரு. உனக்கு வீராணமா? கால் வந்துட்டு வா. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. ஆடு மாடு எங்கம்மா நிக்கி? ஏன் வித்துட்டீங்க? கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி, ஒரு வாரம் நீ கேட்டுக்கலாமா? என்ன வேணும் உனக்கு? சொன்னோம்னா நீ வருத்தப்படுவ. சொல்லணுமா வேண்டாமா? தகாத நட்பால ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருக்கான். அது ஒரு பெண்ணினுடைய வலைக்குள்ளே மாட்டி விட்டான். அவனை மெல்ல தூக்கி கொண்டு வந்து தாரேன். 3 மாதம் டைம் இருக்கு, வெற்றி ஆயிடுவா. ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஜபா சாமி கோயில் இருக்கா? அதுல வலது பக்கம் ஒரு பாதைக்கு போலாம். ஆமா, எந்த ஊரு? கர்நாடகாவுக்கு போகக்கூடிய ரோடு இருக்கா? மாற்றேடி, மாதேஸ்வர மலை, கற்கை கண்டி போற ஊரா? பஸ்ல போட வாசி பார்த்தேன். கால் வந்துட்டு உனக்கு தான். ஒரு கிலோ கறி எவ்வளவுப்பா உங்க ஊர்ல? 750. நீ கறிக்கடை வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. கணபக்கமான போட்டியும் சொத்து சம்பந்தமான போட்டியும் கூடி
உனக்கே வீட்டுல இருக்க விடாத அளவுக்கு மனவேதனையை செய்வனையார் ஆக்கி உன்னை குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலையும் சரியில்லாம மனநிலையும் சரியில்லாம பாதிக்கப்பட்டு இருக்க. இந்த செய்வனையில இருந்து நீக்கணும். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, மருந்து வேணும், ஆனா மருந்துக்கு ரூபா கொடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு இலவச வைத்தியத்துல தாங்கங்க, மெல்லத்தான் குணமாகும். காரணம் வா, என்னடா உணர்ந்து மாட்டுக்க, உண்மையா இல்லையா? மெல்லத்தான் குணமாகும். மெல்ல குணமாகணுமா உடனே குணமாகணுமா? அடுத்த வாரம் வந்து சேரு, உடனே குணமாகிறதுக்கு வழிவகுக்கிறேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு ஆமா ஆமா ஆமா. பூமாலை கொண்டு வரவங்க எல்லாம் முன்னால வந்து நின்னுங்க. ராம்நாடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராம்நாட்டு பகுதி என் கடன்கள் திறனுன்னு வந்த பெண்ணடியாள். பெண்ணடியாள்னு கேட்டேன், காலம் சொல்லலாம். சுபர்க்கிய வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான். வந்து கண்ண முடி உட்காரு. அப்படியா? 6 மாதத்துல பாதி கடனை அடைச்சி வெற்றியாக்கி தரேன். எந்த வில்லங்கூரமாக்கி அடுத்த ப்ரமோஷனுக்கு உன் லிஸ்ட்டை உயர்த்தி தந்திருக்கேன். அதே ராம்நாட்டு பகுதி சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வாடா, கால வா குட்டை. சும்மா இவங்க எனக்கு சும்மா தான் இருக்காரு, எப்படி இதெல்லாம் தெரியுது? போடா போடா, சாப்பிட்டல. உன்னுடைய கட்டுமனைக்கு போயிருந்தேன்டா, உன்னுடைய வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிட்டு உங்களை நிம்மதியாக இருக்க விடாம ஆக்கியிருக்கிறாங்க. அதில் மந்திர தந்திரங்கள் பண்ணி வீட்டில் நரம்பு சம்பந்தமான கால்வலி மேல்வலி போன்ற வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பணங்களை செலவழித்து சட்டப்படி நீ மோதி ஜெயிச்சிடலாம்னு நீ முடிவெடுத்திருக்க. ஆனால் அதில் வந்து மனம் தெளிவில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 இந்த ஓடியா 5 மாதத்துல அந்த பிரச்சனைகளை நீக்கி உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு, எனக்கு சரக்கு வைத்துட்டு போடா. அதே ராம்நாட்டு பகுதி வீட்டில் அடிக்கடி கோளாறு காட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியலையே எனக்குன்னு ஒருத்தன் காட்டு வந்திருக்கான். என்னடா கோளாறு காட்டுது? யாரெல்லாம் வந்திருக்கிய? சம்சாரமா? அது கால் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போல. நீ யாருமா? உங்களதான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி அங்க இருக்கிறேன். என்ன அப்புறம் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி 2 சாமி வருது. அதெல்லாம் எங்கடா இருக்கு? அந்த ஏரியாவில் இருக்கு. உன் வீட்டை கடந்து போனோட தெற்கு சைடில் கொஞ்சம் அப்படி கருவேல முடி செடியா கிடக்க. அதெல்லாம் தாண்டி போன சுடுகாடு வந்துருமா? கால் வந்துட்டுவா. ஏற்கனவே 1.5 வருஷ காலமா வீட்டுக்குள்ள பணங்கள் நஷ்டம், பொருள்கள் காணாம போன வேதனைகள், என்ன அதே மாதிரி உயிரினங்களை வளர்த்தாலும் திடீர் செத்து போறது, காணாம போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கு. அக்கம் பக்கத்தில் போட்டி சந்தையால பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கோயில் குளம்னு அலைதான்னு சொல்லி உங்களுக்கு அவப்பேர் வந்துகிட்டு இருக்கு. அவங்க செய்வனை வச்சு நீங்க தான் அவங்களுக்கு வைக்கணும் அவப்பேரை வச்சிருக்காங்களாம்ல. உண்மையா? கால் வந்துட்டு கருப்பசாமிக்கு வாடா பக்கத்துல. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல பணத்தை போட்டுட்டு அது நமக்கு விளையுமா விளையாதான்னு தெரியலையேன்னு சந்தேகப்பட்டு கிடக்காமலா எங்க போய் கட்டின? அடாடாடாடாடா உள்ள அது செட் ஆகுமா உனக்கு? சரி, எப்படியோ போட்டதை எடுத்து தரேன். புலம்பாம ஓ நல்லா இருக்கா, ஓடுறா மீட்டிடுவோம். போ, தொடர்ந்து பிடிச்சிக்காப்பா. கருப்பசாமி, ஆமா, பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? ராம்நாட்டு பகுதி. வாமாங்க, வாமா. என்னம்மா பிள்ளைக்கு என்னம்மா உனக்குப்பா?
அதில் வந்து உட்காரலாம். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எட்டி இருக்கக்கூடாது, வரம் கொடுக்கறதுக்கு எட்டாது. பக்கத்தில் வா, உட்காரு. என்ன செய்யுது உனக்கு? மன வளர்ச்சி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கானே. விட்றாங்க. உன் பேர் என்னடா? இல்லை, உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? யார் உங்களுக்கு? உன் பேர் என்னடா? டேய், உன் பேர் என்ன? டேய், உன் பேர் இல்லை. பக்கத்துல வா. எவ்வளவு நாளா பேசாம இருக்கோம்? அப்படியா? சரி சரி. உயிரை காப்பாத்தி தரேன். ஒரு 9 மாதத்துல அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வழி வந்து தரேன். கர்மசாமிக்கு அதனால அப்பா கர்மசாமிக்கு புதுக்கோட்டை 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 நாகமலை புதுக்கோட்டை இல்ல, தூத்துக்குடி புதுக்கோட்டை அல்ல, தொண்டைமான் புதுக்கோட்டை. அண்ணன் தம்பி 4 பேரு, பெரிய வரலாறு பிடிச்ச குடும்பம். வாங்கடா 4 பேர். இப்ப யாரெல்லாம் வந்திருக்கிய? இப்ப எத்தனை பேர் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வாங்க. ராம நாடகத்தில் 4 தம்பியின் உள்ளம் கண்டேனேன், நல்ல பாரதத்தின் 5 உள்ளம் கண்டேனே. அது நாடகமா? உன் வீட்டுல நடப்பது நாடகமா? கால் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 8. பக்கத்துல வாங்கப்பா. ஏக்கர் கணக்குல நிலத்தை வச்சிருக்கிய, அதெல்லாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு போட்டியும் பொறாமையும் பிரச்சனையும் வந்து கிடக்கு. உண்மையா இல்லையா? ஆமா. யார் இந்த தீவினைகளா செஞ்சானா ஒரு பொம்பளை தான் இடம் பெற்றிருக்கா. இந்த குடும்பத்தை பிரிக்காம விடமாட்டோம்னு சொல்லி போட்டி போட்டு வாயால பேசியே செஞ்சுட்டா. ஆனாலும் நீங்க 4 பேரும் பிரியல. ஆனா வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிய, அது மட்டும் உண்மை. இப்போ ஒரு கிழவி ஒருத்தி உடல்நிலை சரியில்லாம கிடக்கா, அவளை உயிரோட எழுப்பிடுவோமா இல்லாட்ட உயிர் பெயருமான்னு தெரியலையா ஐயா. அதனால அவளை எழுப்புனாத்தான் நாங்க ஜெயிச்சதாக அர்த்தம். எழுப்பிதான் கர்மசாமின்னு கேட்க கால் வந்துட்டோம். மனம் என்னும் இத சோமனாவிற்க பாட்டியினுடைய தலைப்பக்கத்தில் இருந்த கனியை வை. ஆமா, இந்த கனியை அறுத்து புழிஞ்சு வாயில தேய்ச்சி விடு, எதிர்ச்சிருவா. கவலைப்படாத, தைரியமா இரு. இதை வீட்டில் வச்சு என்னை கும்பிட்டுட்டாங்க, தீவினைகள் நீங்கியாச்சு, தெய்வமா எல்லாம் அவ்வளோதான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று. என் மகன் பொண்டாட்டி கூட வாழ மாட்டேக்கான், அப்ப வேற யாரு கூட வாழதான்? தப்புலாம். ரெண்டு கல்யாணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு விதி உடையவன். அவனுக்கு வேற எதுவும் மதிமயக்கமா இல்லாட்ட மனைவி கூட வாழ முடியாத அளவுக்கு வேற எதுவும் கோளாறு நடக்கா? இதுல நடந்தது என்னங்கிற விளக்கம் தெரியணும்னு கேட்கிற. கால் வந்துட்டு வா. பொண்டாட்டி வாழ்றது ஒரு பெரிய பாக்கியமா?
உன் மகனை திருத்தி ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவனை அடிப்பா, நீ பொறுத்துக்கிடுவியா? சொல்லு, பொறுத்துக்கிடுவியா? பொறுத்துக்கிடுவியா? அப்படியா? கால் ஒன்று வா. வாய் திறந்து சொல்லம்மா. தங்கப்பதுமை உள்ள பாட்டு. வா சீக்கிரம் வா, நேராகுது. ஓடியா 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 ஓடியா. என்ன வேணும் உனக்கு இப்போ? வேற அவனை வாழ வைக்கணுமா பிரித்து விட்டுறணுமா? அவ சேர்ந்து வாழுவா. உன் மகன் சரியில்லை, அதுக்கு என்ன செய்யணுங்க? உன் மகனை திருத்தி தரேன், அதுக்கு பிறகு பொண்டாட்டியை சேர்த்து தரேன். போயிட்டு வா, ஓடு. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை என் குடும்ப ஒற்றுமையை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, வணங்காமுடி. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு? அங்க தள்ளி இருந்து காய்ச்சோம், ஒன்றும் பிரச்சனை. நான் அங்க வந்து உனக்கு விபூதி பூசிட்டேன், ஏன் கவலைப்படுற நீ? பக்கத்துல வாக்கா. என்னது என்னது என்னப்போ உனக்கு? ஒரே வார்த்தையில காடு. என்ன வேணும்? அவங்களுக்குள்ள இப்போ உடல்நிலைகளும் மனநிலைகளும் சரியில்லை, வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு உடல்ல தகுதி இல்லை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனநிலை இருக்கு. என்ன செய்யலாம்? அப்படி சொல்லு. கண்ணை மூடு. முதல்ல உன் வாயை அடக்குனாலே எல்லாம் சரியா போயிடும். கண்ணை மூடு. மீன் மீன் இல்லை, கண்ணை மூடுனாலே மூட மாட்டேங்க. வாயை முடிவியா நீ? வார்த்தையால உன் குடும்பம் அமைதி இழந்து போச்சு, புரியுதா? அதனால இப்ப கொடுத்த பொன்பொருளை வாங்கி தரேன், பிள்ளைகளை ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். நீ மட்டும் கொஞ்சம் விலைக்கு இருக்கா பார்த்துக்கணும். கருப்பசாமிக்கு 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 குமிழி குமிழி குளிரடிக்குதே. கிட்டவா கிட்டவா கிட்டவா. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அங்க உள்ள சிட்டிசனும் அப்படித்தான். சரணா என்னடா சிரிக்கிற? குமளி கால் வந்துட்டு வரலாம். நீங்க மூணாறுல குமிழி கிடையாத? குமிழியா? மூணாரா குமிழியா? உள்ள சொல்லுங்க. மூணாறு. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல உணவுக்கா கேட்டுக்கிறதேன். கட்டையா நெட்டையான்னு முடிச்சிடணுங்கிற ஒரே முடிவுக்கு இப்ப அவன் வந்துட்டான்ப்பா. ஆனா அவன் கூட இவ வாழ்ந்தான்னு சொன்னா இவ வாழ்க்கை இனிக்காது. ஏன்னா அவனுடைய மனது இப்ப வேற பக்கம் திரும்பி குழப்பமான நிலைகளை அவன் அடைந்திருக்கிறான். அதனால சட்டப்படியே இவங்க ரெண்டையும் ஒதுக்கிக்கிறது தான் நல்லதுங்கிற முடிவுக்கு அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ள வேற சில சிந்தனைகளும் சந்தேகமான உணர்வுகளும் ஏற்பட்டு இவளை குற்றவாளி ஆக்கணும், கேவலப்படுத்தணும் முடிவெடுத்தான். அதனால அவன் இஷ்டப்படி அவன் வாழட்டும், புரியுதா? இவளை பிள்ளைகளோட சேர்ந்து வாழ வச்சு தெளிவு பண்ணி கொடுப்போம். இதுக்கு மேல நீ கொண்டு போய் சேர்த்து வச்சுன்னு சொன்னா இவ உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்ன பண்ணலாம்? எஸ், கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதா தம்பி? அதனால இடைப்பட்ட காலத்துல ஒரு சில நகைகள் கைவிட்டு போயிருக்கு, உண்மையா? அதையெல்லாம் மீட்டணும்னு பிடிவாதம் பிடிச்சா கதை நடக்காது. ஆனா அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு பிள்ளைகளுக்கு எதுவும் உண்டா இல்லையாங்கிறத பேசிக்கிடுவோம். கரெக்டா இன்னும் 1.25 மாதங்கள் வரை இந்த வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கிடையில இன்னும் 3 முறை என்னை பார்க்கணும். ஒரே நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து வெற்றியாக்கி உன் வாழ்க்கையை இனிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருப்பான். கர்மசாமிக்கு அதே குமிழி
தேயிலை கொண்டு வரலாமே, நம்ம என்ன செய்ய முடியும்? தேயிலை இருக்கானே, பெசர விட்டீரா? அளப்பாருடா. ஏற்கனவே 2-3 இடங்கள்ல வேலைகளை பார்த்து பார்த்து மாறிக்கிட்டே இருக்கீங்களே. இப்போ இந்த வேலைகளையும் சரி பண்ணி தரணும். கொஞ்சம் இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கணும். வேற என்ன செய்யணும்? பேங்க்ல பணம், ஆதார் கார்டு எல்லாம் போயிடுதா? கிடைச்சிரும். காலைல வந்துட்டு வா. எந்த ஒரு மெட்ராஸ்ல இருந்து வரும்போதா? பக்கத்துலலாம் அந்த பேக் உனக்கு கிடைச்சிரும்பா. கிடைச்சோடனே என்னை பார்க்கவா, அடுத்த இடத்துல வேலையும் வாங்கி தரேன். சரி, சந்தோஷமா. கர்மசாமிக்கு சரக்கு கொடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திண்டுக்கல், திண்டுக்கல் என் பொண்டாட்டி எங்க ஐயா, என் பொண்டாட்டி எங்க ஐயா. திண்டுக்கல், நண்டுக்கல். மனைவியை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு. நீ உன் மனைவியை பத்தி, உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? ஓய், உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? டேய், உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? வீட்டில் தான் இருக்கா. இப்போ அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ உடல்நிலையை கேட்க, அவன் உறவை கேட்க. குழப்பத்தை பத்தியா? முதல்ல உறவுக்கு விடை கொடுப்போம், நிரந்தரம் உடலுக்கு விடை கொடுப்போம். பொறுமை காத்திருக்க வேண்டும் மகனே. கால் வந்துட்டு வா. ஒரே வீட்டுக்குள்ளே 2 ஒலை வைப்பது போல 2 மனதும் ஒத்து போகாம மனவேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிய. ஊர் உலகத்துக்கு ஒரு குடும்பம்னு வெளியே தெரியுது, ஆனா உள்ளத்துக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவ கடைசி வரை இந்த வண்டி செட் ஆகுமா ஆகாதா, வேற யாரும் தூண்டி விடுறாங்களா, என்ன குழப்பம் நடந்துகிட்டு இருக்குங்கிற உண்மையும் தெரியணும், உண்டு இல்லைங்கிற தெளிவும் தெரியணும். ஆனாலும் என் குடும்பத்தை பிரியதுக்கு எனக்கு மனசில் ஒன்றா சேர்க்கணும். இதான உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். ஒரு கேள்வி கேட்ப, இப்போ வேண்டாமா பாரு, அப்படி கேட்கக்கூடாதுடா. அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியாடா? என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியா? ஆ, ஏலே சொல்ல மீறக்கூடாடா. என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியா நீ? செய்யக்கூடியது செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. என்னப்பா அப்படியா? சரி, நீ நினைக்கக்கூடியது அவள் செய்ய மாட்டான், அவன் நினைக்கிறத செய்வா. நீ ஏற்றுக்கிடுவியா? குழப்பம் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்துடணும். கால் வந்துட்டு வா. வந்து என் முன்னால் கண்ண முடி உட்காரு. அவள் உள்ளத்தை நான் பார்க்கட்டும். கண்ண முடிக்கா. என்னையை மட்டும் நினைக்கணும், உன் பொண்டாட்டி நினைக்கக்கூடாது. இருபத்தோரு நாளையில் அவள் மனத்தை மாற்றி உங்களை ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். கடனை தீர்த்து தரேன், உனக்கு தொழிலையும் தரேன்டா. இந்தா, நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இருப்போம். கடுகாப்பி அதே திண்டுக்கல் எல்லை, உடல்நிலை சரியில்லாமல் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தவன். கால ஒன்றலாம். நீ யாரடா தம்பி? மகன். நல்ல மகனே, வருக. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு பாப்பா. என்னடா செய்து உங்களுக்கு? பக்கத்துல வாடா. இன்னொரு 3 முறை டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? உயிருக்கு ஆபத்து வராத, காப்பாற்றி தரேன். இன்னும் 9 வருஷத்துக்கு பங்கம் இல்லாம ஆக்கி தரேன். அதுக்கிடையில மாறுபட்ட வித்தியாசமான ஒரு சிகிச்சையால உயிரிழப்பி தரேன். அப்படி நல்லா இருக்கு. ஆபத்துலடா மகனே, காப்பாற்றி தரேன். என்னை பார்த்து போ, ஓடு. கர்மசாமி அதே திண்டுக்கல் அல்ல, என் பிள்ளைக்கு கல்யாண விஷயத்தை நடத்தாயான்னு கேட்டு வந்தவங்க. கொண்டா 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 கொண்டா. கர்மசாமிக்கு இது, கர்மசாமிக்கு உண்மைதான்ல. ஐயாட்ட வை. நல்லா இருக்கு மகனே, குழந்தை வரம் கிடைச்சாச்சு. போ. இன்னொரு காலம் வந்துட்டாமா. சந்திரன் ஒரு 25%
சனி பகவானுடைய பார்வை வக்கரத்தில் விலகுதுங்கிறதுக்காக அந்த காலத்தை குறிப்பிட்டோம். இப்பொழுது மீண்டும் அந்த கிரகசாரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் 1.25 மாத கால அவகாசம் இருக்கு. மார்கழி திருவாதிரைக்குட்பட 3 ஜாதகம் கொண்டு வரேன். ஒரு ஜாதகத்தில் பெண்ணுடைய தாய் அல்லது தகப்பன் இருக்க மாட்டாங்க. அதுதான் அடையாளம். அந்த பொண்ணு தான் உன் வீட்டு மருமகா. போயிட்டு வா மகளே, ஓடு. ஆனந்தமா நடக்கும், பெருமை அடைவாய். ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு நாகர்கோவில் இல்லை, நாகர்கோயில். ஏய் சிரிப்பிச்சிருக்கு மக்களே. நாகர்கோவில் தொழில் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சின்ன சின்ன சோதனைகளாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது எல்லாம் இப்ப மாறும், பிறகு மாறும்னு சொல்லி காலத்தை ஓட்டியாச்சு. ஆனா இப்போ செய்யும் தொழிலில் மன வருத்தமும் பண நஷ்டமும் வந்து வேதனைக்குரிய காலமாக இருக்கு. ஒரு வழக்கு ஒன்று ஏற்படுமோங்கிற ஒரு சந்தேகமான நிலையும் தோன்றி இருக்கு. வேற என்னப்பா வேணும் உனக்கு? வாட்? நல்லா பேசுங்க. எல்லா கஷ்டத்தையும் கால் வந்துட்டாங்க. படிச்சிருவோம். ஒரு திருமண பத்திரிக்கை அடிக்க வேண்டி இருக்கடா. அது யாருக்கு? என்னைக்கு அடிக்கலாம்? தை மாசம் ஆயிடுறான் ஆம்பளை. போ ஜெயித்து வாடா மகனே, ஓடு. கர்மசாமிக்கு அது நாகர்கோவில் எல்லை. கை கால் நரம்பு சம்பந்தமான வலி வேதனை உடையவன் யார்? யாருப்பா? வலிக்குதா? கால் வந்துட்டு வா. நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு சாமி சொல்லியாச்சு. அப்பப்போ படங்கால் வீங்குது, என்ன அமுக்குனா பள்ள விடுது, என்ன அது என்னன்னு தெரியணும். வாதை நீரா சுரை நீரா என்ன நீர்னு தெரியலையே, இப்படி இறங்கி என்னை சிரமப்படுத்துதுன்னு கேட்குறேன். வேற என்ன வேணும்? என்ன வேலை? கண்ண முடிக்கலாம். வேண்டாமா மகனே? பௌர்ணமிக்கு வந்து வர வைக்கலாம். இன்னைக்கு அந்த வாக்குக்கு இடம் இல்லை. போ. கர்மசாமிக்கு